வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது யோசேப்பை தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். தானியேலை தேவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். வேதம் சொல்லும் பொழுது விசேஷித்த ஆவி அவளுக்குள் காணப்பட்டது. ஆகவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாய் அந்த ராஜரீக காரியத்தில் அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய கிருபைகளை தாளந்தை பெற்றவர்களாய் சிறப்பாக காணப்பட்டார்கள். நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுங்க. கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராக. ஒவ்வொரு நாளும் கேட்க ஆண்டவரே அந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தாரும். இயேசு ஞானத்தின் ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தார். அவைதான் ஞானமாய் பேசினார். அவை நமக்கு தேவை ஞானம். உன்னுடைய வேலை ஸ்தலத்து உனக்கு தேவை ஞானம். உன்னுடைய படிப்பு உனக்கு தேவை ஞானம். ஞானத்தை கட்டினா தேவன் உண்மையில் ஞானத்தின் ஆவியாய் இறங்கி நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஞானமாய் செயல்பட உனக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.